அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மெஹராஜ் பயணத்தை பற்றி உங்களுக்கு அறிவியல் பூர்வமான செய்திகள் வேணும்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே அதிகமான மக்கள் கமெண்டில் போயிட்டு வேணும்னு போட்டிங்கன்னா, நம்ம அதுக்கான வீடியோவை ஷூட் பண்ணி போடலாம். ஏன்னா என்னுடைய பர்சனல் பிஸி டைமில் தான் அதை அவங்களுக்கு தரணும். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். விருப்பம் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 நபர்கள் கிட்ட எல்லா மீடியாலையும் சேர்த்தா ஒரு 500 நபர்கள் எனக்கு இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளும் இதை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். அதில் ஒரு எக்ஸப்ஷனான ஒரு சில நபர்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இது மாதிரி போடக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் போடுறீங்க, ஆதாரம் இல்லாத செய்தின்லாம் சொல்லியிருக்கீங்க. நம்ம முதலாவது நாள் என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அன்னிலேருந்து நேற்று வரைக்கும் போடப்பட்ட எந்த ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள், எல்லா வீடியோலையும் நம்ம வித் ரெஃபரன்ஸோட தான் போடுவோம். குரான் ரெஃபரன்ஸ் இல்லைனா ஹதீஸ் ரெஃபரன்ஸ், இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா பேசிக்கலி நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறப்ப அதுக்கு நம்ம ஒரு தனிநபர் தாவா போகிறோம். ஒரு மணி நேரத்தில் 10 வீடியோ கூட நாங்கள் எடுத்துருவோம். அதே மாதிரி எடிட்டர்கிட்ட கொடுத்தா ஒரு 2-3 ஹவர்ஸில் ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணிடுவார். ஆனால் எங்களுக்கு எந்த இடத்துல டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும்னா, அது அத்தன்டிக்கான ஹதீஸா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ அந்த செக் பண்ணி அத்தன்டிக்கான ஹதீஸ் எடுக்கிறதோ இல்லை அதுக்கு அது நம்ம என்ன பேசப்பட்ட அந்த குரான் வசனம் எடுக்கிறதோ இதுக்கு தான் எங்களுக்கு அதிகமான நேரமே எடுக்கும். ஏன்னா நாங்கள் இந்த விஷயத்தில் எப்போவுமே தெளிவாக இருப்போம். மக்களுக்கு எந்த விஷயத்தை சொன்னாலும் அதில் ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கணும், எந்த கிதாபில் எடுத்தோன்னு இருக்கணும், அதற்கான நம்பர்களும் இருக்கணும். ஸோ நீங்களே அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இதை போடுறது. ஏன்னா நம்ம இன்றைய சமுதாயத்தை அப்படி தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ ஒரு சில நபர்கள் அவங்க புரிதல் இல்லாத காரணத்தினால அப்படி கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ எக்ஸப்ஷன் இஸ் நாட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம எடுத்துகிட்டு ஸோ அதிகமான 99% மக்கள் இந்த வீடியோ போடுங்கன்னு சொன்ன காரணத்தால் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் திங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில நபர்கள் கேட்கலாம், இந்த மாதிரி சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் தர அளவுக்கு நீங்கள் என்ன பெரிய சயின்டிஸ்டான்னு கூட நம்மளை கேட்கலாம். ஸோ பேசிக்கலி நம்ம என்னன்ற விஷயத்தை நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஒரு 1 மினிட்ல. பேசிக்கலி நான் ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் த நியூ காலேஜ்னு சொல்லுவாங்க, சென்னையில் இருக்குது. ஸோ அங்கே நான் முடித்தேன். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டிகிரிக்காக எம்பிஏ சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதில் முடித்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு எம்என்சி அதிலலாம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சிஇஓ அண்ட் எம்டி ஆஃப் ஒன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போவும் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்த உடனே திருமறை குரான் சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமாக புரட்டுவேன், படிப்பேன். ஸோ அதன் ரீதியாக திருமறையில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயங்களை இன்றைக்கி சொல்லக்கூடிய மாடர்ன் சயின்ஸோடு சேர்த்து பிஹெச்டி ஒன்று பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய குறிக்கோள். ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு, அதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த சயின்டிஃபிக் திங் லிங்க்டு வித் குரான் ஸோ அப்படின்ற விஷயங்கள் ஒரு சில ஆய்வுகள் என்கிட்ட இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த மெஹராஜ் பயணத்தை பற்றி ஒரு சில ஆய்வு, அந்த ஆய்வில் இருக்கக்கூடிய அந்த தீசஸை தான் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் பேசுகிற வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே என்கிட்ட இருக்கிற ப்ரெசன்டேஷனை ஸ்லைட் பை ஸ்லைடாக எடிட்டர் கீழே போட்டுருவார். ஸோ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் அந்த ஸ்லைடு கீழே இருக்கும். ஸோ நீங்கள் மேலே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்ப எடுத்த உடனே நம்ம மெஹராஜ் பயணத்தை பற்றியோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சயின்டிஃபிக் திங்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் அதையும் இந்த விஷயத்தையும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்க முடியும், சரியா? ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஃப்ரம் சயின்டிஃபிக் திங்ஸில் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஆதாரப்பூர்வ ஹதீஸ்கள் குரான் வசனங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு லிங்காக இருக்கும். ஸோ பார்க்குறப்ப புரிஞ்சுக்கலாம். யாராவது ஒருத்தவங்க நம்மளை இன்னைக்கு மெஹராஜ் பயணம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் சென்றாங்க, ஸோ இதுதான் மெஹராஜ் பயணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை யாராவது ஒருத்தவங்க எதிர்த்து விண்ணுலகத்துக்கு பயணம் போக முடியுமா, என்னப்பா கதை விடுற அப்படின்னு நம்மளை கேட்டாங்கன்னா நம்மக்கிட்ட பதில் ஏனைய மக்கள்கிட்ட பதில் இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, அல்லாஹ் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் இருக்குது, அதனால ஆஸ் அ முஸ்லீமாக நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற பதில் நம்மக்கிட்ட இருந்து வரலாம். இருந்தாலும் இது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கேள்விகள் கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாமர மக்களாக இருந்தால் அவர்கள் கூட அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம இதை எடுத்திருக்கோம், சரியா? இதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டு, ஸோ இப்போ நம்ம திருமறை குரானை அறிவியலோட நிறைய இடத்துல ஒப்பிட்டு பார்க்குறோம், பேசுகிறோம். ஸோ அதனால் திருமறை குரான் என்றது அறிவியல் புத்தகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. திஸ் இஸ் நாட் அ சயின்ஸ் புக், ஓகேவா? திருமுறை குரான்ல அல்லாஹ் சொல்லிக்காட்டான், அல்லாஹ் சொல்கிறான் இது என்னன்னா, இது மனிதர்களுக்கான நேர்வழி காட்டி அப்படின்றான். இது மனுஷங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அருளப்பட்டுச்சே தவிர அறிவியல் புத்தகமாக இருக்குது, அறிவியல்லாம் இதுக்குள்ளே இருக்குது, இதனால் நீங்கள் அறிவியலை படிங்க அப்படின்னு அருளப்பட்டுச்சான்னு கேட்டால் இல்லை. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி இது என்ன பண்ணும்,
உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டும் அப்படின்னு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கும் எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ் தன் திருமறையிலையும் அதை தான் பதிவு செஞ்சு காட்டுறான். ஆனா அல்லாஹ் சொன்ன இந்த திருமறை குரான், அல்லாஹ் கொடுத்த இந்த திருமறை குரானுக்கும் சயின்டிஃபிக்கையும் பேசும். அதாவது இப்போ அல்லாஹ் கொடுத்த இந்த திருமறை குரான் சயின்ஸை மட்டும் தான் பேசுமானா இல்லை, சயின்ஸை பேசும், மேக்ஸை பேசும், கெமிஸ்ட்ரியை பேசும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசும். ஏன்னா இது எல்லாமே நமக்கு தான் சப்ஜெக்ட். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இது அவன் படைப்பினங்களில் ஒன்று. நம்ம இன்னைக்கு எத்தனையோ அறிவியல் சயின்டிஸ்ட்லாம் பேசுகிறோமா இல்லை, இதை டிஸ்கவர் பண்ணுறாரு, அவர் அதை டிஸ்கவர் பண்ணுறாரு. நியூட்டன் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு இந்த சென்ஸ். அவர் வந்து அதை வந்து அவர் மூளைக்கு எப்போ புரியுதோ, அது அவர் எப்போ ஒரு தியரட்டிக்கல் ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு வர முடியுதோ அப்போ அதை வந்து அவர் ப்ரூஃப் பண்ணுறாரு, இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல்ரெடி இதெல்லாம் படைச்ச விஷயம் தான். அல்லாஹ் ஆல்ரெடி படைச்சதை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம அதை வந்து அறிவியலாக பார்க்குறோம். அதனால திருமறை குரான்றது ஒரு அறிவியல் புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. திருமறை குரான் அனைத்து அறிவியலுக்கும் மாற்று இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற செஷனோட பேர் வந்து மெஹராஜ் எக்ஸ்பிளைன்டு வித் சயின்ஸ். சயின்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ப்ராஃபட் ஜேர்னி அண்ட் மாடர்ன் ஃபிசிக்ஸ், இதை வச்சு நம்ம எப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் இன்ட்ரடக்ஷனில் நான் காட்டுறேன். இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டைம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். டைம் அப்படின்றத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்றப்போ a day in the sight of Allah is like a 1000 year of what you count. அதாவது நீங்க எண்ணுவதில், நீங்க எண்ணி பார்க்கறதுல 1000 வருஷம் எப்படி, அதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில பதிவு செய்யறான். அதாவது நம்ம வாழ்க்கையில வாழக்கூடிய வருடங்களே 60 காலம் தான். ஆனா அல்லாஹ் சொல்றான் 1000 வருஷம் இருந்துச்சுன்னா அது எதுக்கு ஈக்குவல், அது என்னோட ஒன் டேக்கு தான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஐன்ஸ்டீன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐன்ஸ்டீன் சொல்றாரு டைம் இஸ் நாட் அன் அப்சல்யூட் மெஷர். அதாவது டைம்ன்றது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இல்லை அப்படின்றாரு. டைம்ன்றது ஃபிக்ஸ்டு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு நமக்கு வந்து இப்போ மணி என்னாச்சு, மணி ஒன்று ஒரு 10:45 ஆகுது. ஸோ 10:45 இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டோம்னா அப்போ வந்து 10:45 இருந்து என்ன ஆகும், 10:55 ஆகும். டைம் ஃபிக்ஸ்டு தானே. எனக்கும் 10:55, இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டு பக்கத்து தெருவில் இருக்காரு அவருக்கும் 10:55. இல்லை உலகத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம், ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காரு, எங்களுக்கு டைம் மாறினாலும் எங்கள் 2 பேருக்கு ஒரு நாளோடைய நேரம் 24 மணி நேரம் தான். ஸோ டைம்ன்றது ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா இது வந்து அப்சல்யூட் தான். அதாவது இட் இஸ் நாட் அப்சல்யூட். இது வந்து அப்சல்யூட்டாக வைக்க முடியாது. இது எப்படி வேறுபடும்னா அப்சர்வரோடைய ஃப்ரேம் அண்ட் ரெஃபரன்ஸில் மாறிடும். அதாவது ஒருத்தவர் எங்கேருந்து பார்க்குறாரோ அதை பொறுத்து தான் அந்த டைம் இருக்குது. டைம்ன்றது இந்த என்டையர் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, அந்த என்டையர் ஸ்பேஸில் கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியும். ஸோ இது இன்ட்ரடக்ஷனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறப்போ நமக்கு ரொம்பவே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்கள், வாட் இஸ் டைம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம டைம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம டைம்ன்றது என்னன்னு சொன்னால் நிறைய பேர் கிளாக்கை காட்டுவோம், இந்த கிளாக்கில் ஓடுறது தான் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கான ஒரு கொஸ்டினா நேரம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா பேசிக்காக நிறைய பேர் பதில் என்ன சொல்லுவாங்க, நேரம்னா வந்து ஒரு 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 பாயிண்ட்ல ஒரு விஷயம் நடக்குது, இன்னொரு பாயிண்ட்ல இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த 2 விஷயத்துக்கு நடுவில் இடைப்பட்ட டைம் இருக்கா இல்லையா, அதுதான் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களையும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் டைமை பத்தி சொல்றப்ப ஒரு சூப்பர் டெஃபினிஷன் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, டைம் இஸ் நாட் அப்சல்யூட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டைம் இஸ் நாட் அப்சல்யூட் பட் இட் கேன் ஸ்ட்ரெச், இட் கேன் கான்ட்ராக்ட். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நேரத்தை நீங்கள் சுருக்கவும் முடியும், நேரத்தை நம்மளால சுருக்க முடியும், இல்லை நேரத்தை நம்மளால விரிக்க முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் அண்ட் கிராவிட்டி. அதாவது புவி ஈர்ப்பு சக்தியை கொண்டும் நம்ம போகக்கூடிய வேகத்தை கொண்டும் இந்த டைமை நீட்டிக்கவும் செய்யலாம், இல்லைன்னா சுருக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டெஃபினேஷன் தரார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதை அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. நம்ம நேரத்தை பற்றி பார்க்குறோமா இல்லையா, நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுருக்கமும் செய்யலாம், அதை நம்ம ஸ்ட்ரெச்சும் பண்ணலாம், இல்லை கான்ட்ராக்டும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. அல்லாஹ் பேசி காட்டுறா, உங்களுக்கு நான் அந்த கொடுத்த நேரம் இருக்கா இல்லையா, அந்த வாழ்க்கை இருக்கா இல்லையா, அந்த வாழ்க்கை என்பது நீங்கள் என்னை வணங்குவதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இந்த நேரத்தை கொடுத்து அல்லாஹ் தன் திருமறையில் பேசக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இந்த டைமை எப்படி கால்குலேட் பண்ணுறது.
ஸோ டைம்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. அது மாறும், அது கிராவிட்டி ஸ்பீடை வச்சு மாறும். அதை நம்ம சுருக்கவும் செய்யலாம், டைமை கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக விரிக்கவும் செய்யலாம். இது வந்து சயின்ஸ் சொல்லுது. ஸோ அது எப்படி சொல்லுதுன்றதை ஃபர்தராக இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்ப்போம். பட் இப்போ என்ன கொஸ்டின்னா, ஒரு டைமை எப்படி கால்குலேட் பண்ணுறது? நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 2 நிகழ்வுகள் நடக்குது. அந்த 2 நிகழ்வுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நேரம் தான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக காமனாக அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலான்றது ரொம்ப டஃபஸ்ட் ஃபார்முலாலாம் கிடையாது, ஈஸி ஃபார்முலா நான் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பாருங்க. இதில் வந்து என்ன சொல்றதுன்னா, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஒரு நேரத்தை கண்டுபிடிக்கணும்னா அது எவ்வளவு தூரத்தை கொண்டது, எவ்வளவு வேகத்தில் நம்ம போகிறோம், இதை கொண்டு தான் அந்த டைம் வந்து அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் போகிறாரு வீட்டில் இருந்து. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வச்சுப்போம். இங்கேருந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. அது போகிறதுக்கு அவருக்கு ஒரு 1/2 hour டைம் ஆச்சு. அவர் பைக்கில் போனார். ஓகேவா? ஸோ இந்த டைம் 1/2 hourன்றதை நம்ம எப்படி கணக்கு பண்ணோம்னா, அவர் போன டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர், அவர் போனது பைக்கோட ஸ்பீடு. ஸோ இது வந்து 1/2 hourல முடிஞ்சிச்சு. இன்கேஸ் அவர் பைக்கில் போகல, நடந்து போகிறாருன்னு எப்போவுமே ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிட்டோம். அந்த டிஸ்டன்ஸ் அதே தான், 10 கிலோமீட்டர் தான் போகணும். அவர் போய் சேரக்கூடிய நேரம் 1.5 மணி நேரம். ஏன் இந்த இடத்துல டைம் டிஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, அவரோட ஸ்பீடு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு டைம்ன்றது எதை கொண்டு இருக்கும்னா, அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்க, என்ன ஸ்பீடில் அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி போகிறாங்க, அதை பொறுத்து தான் டைம்ன்றது இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு டைமை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, ஓகே, இது நம்ம லைஃப்பில் எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம நேரத்தை வச்சு தான் எல்லாத்தையும் வச்சுக்கோ. இன்றைக்கி 1 டேன்றது 24 hours. சரிங்களா? இந்த 24 ஹவர்ஸ்ன்றதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உலகம் சுற்றுது, இது எல்லாருக்கும் தெரியும். சரியா? அந்த உலகம் சுற்றுறது இருக்கா இல்லையா, இது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டும் சூரியனையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிருதா. இது தன்னைத்தானே சுற்றுறதுக்கு எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா 23 hours 56 minutes 4.09 seconds ஆகுது. அதான் நம்ம 24 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். பட் அது 24 இல்லை, 23 மணி நேரமும் 56 நிமிஷமும் 4.09 செகண்டும் ஆகுது. சரியா? இந்த விஷயத்தை நம்ம எப்படி உலகத்தை சுற்றி முடிச்சிச்சுன்னு சொல்கிறோம்னா, உலகம் ஒரு உருண்டை மாதிரி சைஸில் இருக்கா இல்லையா, இது 360 டிகிரிக்கு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. 360 டிகிரி கால்குலேட் பண்ணுறப்ப 4 நிமிஷம் ஆகுது 1 டிகிரி சுற்றுறதுக்கு உலகம். ஆனால் உலகம் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னா 1630 40. ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. அவ்வளோ ஸ்பீடில் வந்து உலகம் சுற்றுது. அவ்வளோ ஸ்பீடில் சுற்றினாலும் அதோட சைஸுக்கு அது சுற்றி முடிக்கிறதுக்கு 4 நிமிஷம் எடுக்கும். ஒரே 1 டிகிரியே கிடக்க, அதாவது உலகம் மொத்தம் 360 டிகிரி, அல்ல 1 டிகிரியே கிடக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆகுது அப்படின்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது அந்த உலகம் ஒரு ரவுண்ட் 360 டிகிரியை சுற்றி முடிக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், 24 மணி நேரம் ஒரு நாள். இதுதான் நம்மளுடைய டைமோட கால்குலேஷன். நம்ம இத்தனை நாள் நம்ம கிளாக்கை பார்த்து தான் டைமை பார்க்குறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த கிளாக்கை எதை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, உலகம் சுற்றுறதை வச்சு. உலகம் சுற்றுறது என்ன ஸ்பீடு, 1600 சில்லற கிலோமீட்டரில் சுற்றுது. அந்த கிலோமீட்டரில் சுற்றினா அது எவ்வளோ தூரம், அந்த ஸ்பீடு அந்த டிஸ்டன்ஸை எப்படி அது கம்ப்ளீட் பண்ணுதோ அதை பொறுத்து நம்ம ஒரு நாளுன்றதை இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இப்போ எந்த இடத்துல கொஸ்டின் வரும் தெரியுமா, அப்போ இந்த டைம் எல்லாருக்குமே ஒன்று தானா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா இல்லையா. ஸோ அந்த கேள்விக்கு நம்ம வரோம். அந்த கேள்விக்கு வரப்போ நம்ம இப்போ ஒரு ஸ்லைடை நம்ம போட்டிருக்கேன் பாருங்கள். டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ இருக்கிறது ஒரு சூரிய குடும்பம் சொல்லுவோம். இது வந்து ஒரு சோலார் பிளானட் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் அப்படியே லைனாக போகுதா இல்லையா. மொத்தம் 9 பிளானட் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து ப்ளூட்டோ டிராஃப்ட் பிளானட் ஆகிடுச்சு. மொத்தம் 8 பிளானட் நம்ம வச்சுருக்கோம். இந்த 8 பிளானட்டும் ஒரே ஸ்பீடில் சுற்றுதா, 8 பிளானட்டும் ஒரே சைஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. ஒரு பிளானட்டும் ஒரு சைஸில் இருக்கும். ஒரு பிளானட்டும் ஒரு ஸ்பீடில் சுற்றும். நீங்கள் இப்போது இந்த உலகத்தில் இருக்கிறப்ப நீங்கள் டைமை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 hours. இதுவே நீங்கள் மெர்க்குரியில் போனீங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு நாளைக்கு 1408 மணி நேரமாக சுற்றும். ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 1408 மணி நேரம். வீனஸ் நம்ம பக்கத்தில் இருக்க வீனஸ்க்கு போறீங்கன்னா 5832 மணி நேரம் ஒரு நாளுன்றது. நமக்கு தான் வெறும் 24 மணி நேரம். இதுவே நீங்கள் ஜூபிட்டர்னு நமக்கு பக்கத்தில் மார்ஸுக்கு அடுத்து இருக்கிறதுலே பெரிய கோள் அதுதான். அங்கே போனீங்கன்னா அது ஒரு நாள்ன்றது 10 மணி நேரம். நமக்கு அது 24 மணி நேரம். அது ஜூபிட்டர்ன்ற கோள் ரொம்ப பெருசு. அது 10 மணி நேரத்தில் ஒரு ரவுண்ட் அப்படியே ஈஸியாக சுற்றிட்டு வந்துடும். ஸோ நம்ம இதிலிருந்து பார்க்குறப்ப இந்த 24 மணி நேரம் ஒரு நாள் நம்ம வச்சுருக்கோம். எனக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து நான் 35ன்னு சொல்லுவேன். 35ன்றதை நான் எதை வச்சு கால்குலேட் பண்ணேன், இந்த உலகம் ஒரு நாள் சுற்றுறதை வச்சு தான் கால்குலேட் பண்ணேன். உலகம் சுற்றுறது, உலகம் இந்த சூரியனை சுற்றி வருது, இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு நாள்னு ஆக்கிடமா இல்லையா. இதுவே நான் ஜூபிட்டரில் இருந்தால் என் வயசு வேறு, என் காலங்கள் வேறு. இதுவே நான் மார்ஸில் இருந்தால் என் வயசு வேறு, கால்கள் வேறு. இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, டைம்ன்றது நாட் அப்சல்யூட். இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது. இது அப்சர்வரோடைய அவங்களுடைய வியூவை பொறுத்தது தான், அவங்க இருக்கக்கூடிய ஸ்பீடை பொறுத்தது தான், அவங்க கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்தது தான் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். சரி, இப்போ இன்னொரு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ எது எப்படி சுற்றுது,
எத்தனை நாளில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எர்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோமா 23 மணி நேரத்து 56 நிமிஷம் சொன்னோமா, இது ஒரு நாளில் கம்ப்ளீட் ஆகும். இதுவே நமக்கு பக்கத்தில் இருக்க வீனஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் இருக்குது 240, நம்மளுடைய நாளில் 243 நாட்களுக்கு அது ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பாருங்கள். இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில் வேணால் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்லைடு காமிச்சிருப்பேன். இதில் ஒரு கேரக்டர் இருக்கார். இவர் பேர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்றது அவர் வந்து ஒரு ஜெர்மன் பாண்ட் தியரட்டிக்கல் ஃபிசிஸ்ட். சரியா? ஸோ இவர் வந்து எத்தனையோ சயின்டிஸ்ட் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம நியூட்டன் எடுத்து பார்த்தா கூட நியூட்டன் கூட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ நியூட்டனில் லா 1, லா 2, லா 3 இதெல்லாமே நமக்கு லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள். லா ஆஃப் இனர்ஷியா சொல்லுவாங்க, லா ஆஃப் கிராவிட்டி, அண்ட் 3ஆவதுல வந்து கூட நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நம்ம பேசுவோம். எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன்லாம் சொல்லுவோமா இல்லையா? இல்லை நியூட்டன்ஸோட வந்து ரொம்ப முக்கியமான விதிகள், லாக்கள். சரிங்களா? ஸோ இவர் வந்து இப்போ நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி பேசுகிறோமா இல்லையா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்றது நியூட்டனுக்கு அப்புறம் வந்தவர் தான். அதாவது நியூட்டன் இவருக்கு ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சென்றுட்டார். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதுக்கப்புறம் தான் வந்தார். ஆனால் இவர் வந்து இன்னைக்கு சயின்ஸில் இருக்கிறதுலே ஒரு டாப் மோஸ்ட் பிக்கஸ்ட் சயின்ஸ்னு சொல்கிற விஷயத்தை வந்து பேசுகிறாரு. அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி ஆஃப் சயின்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி கான்செப்டை பார்க்க போகிறதே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷால்லா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறதுல அவர் வந்து ஒரு சின்ன ஃபார்முலா தான் சொல்லுவார். ஸோ அந்த ஃபார்முலா பெருசாக நம்ம பார்க்கல. ஒரு சின்ன இது எக்ஸ்ப்ளனேஷன். E = mc². ஸோ படித்த எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் சயின்ஸ் புக்கெல்லாம் புரட்டிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை. E = mc²னா E வந்து நம்ம என்ன சொன்னோம், ஒரு எனர்ஜி. ஒரு எனர்ஜின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் E = m. எம்னா மாஸ், நிறை. இப்போ என்னோட வெயிட் நான் சொல்கிறேன்னு வைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 75 கிலோ. நான் 75 kgன்றது என்னுடைய மாஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னுடைய மாஸை ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகணுன்னா E = mc². c²ன்றது வந்து ஒரு லைட்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது. இதுக்கு வந்து செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லி அந்த வேர்டை சொல்லுவாங்க. ஸோ லைட்டோட ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா அந்த செலிபிரிட்டிஸ்லாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து எனர்ஜி = mc² அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த தியரிக்கான ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, இந்த டெரிவேஷன் எப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிச்சு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யூடியூப்பை போய் பாருங்கள். யூடியூப்லேயே இது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. சரி, இப்போ வந்து நம்ம பார்த்தோம் லைட்டோட ஸ்பீடில் இருக்கணும். E = mc², ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ லைட்டு ஸ்பீட்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஒரு ஏரோப்ளைன் என்ன ஸ்பீடில் போகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு ஏரோப்ளைன்றது ஒரு 400 km ஸ்பீடு, 500 km ஸ்பீடு, 600 km ஸ்பீடில் போகும். வானத்தில் பறக்கிறப்போ ஒரு சில ஜெட்டு விமானங்கள்லாம் வந்து 800-900 km ஸ்பீடில் கூட போகும். இதுவே நம்ம பைக் ஓட்டணும்னா 100-150 km வரையும் மேக்ஸிமம் நம்மளால் போக முடியும். ஆனால் எஸ்கேப் ஸ்பீடு இல்லைனா எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம உலகம் இருக்குது, அவங்க அந்த உலகத்தை வந்து எப்படின்னா நீங்கள் வானத்தை பார்க்க மாட்டீங்களா, வானத்தை உங்களுக்கு முகடாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறானா இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எந்த ஒரு வேறு கிரகங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் கிடையாது. ஒரு கிரகத்துக்கும் அட்மாஸ்பியர் இருக்கலாம், ரொம்ப தின்னஸ்ட் அட்மாஸ்பியராக இருக்கும், இல்லைனா அதெல்லாம் கேஸாக இருக்கும், உயிர் வாழ முடியாது. ஆனால் அந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ஏற்ற தட்ப வெட்ப சூழ்நிலையை கொண்டதாக அட்மாஸ்பியராக எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம இன்னைக்கு மேலே வானத்தை பார்க்குறோமா இல்லையா? வானத்தை பார்க்குறப்போ நிறைய மேகங்கள் இருக்கும். மேகங்கள்லாம் முதல் அடுக்கு தான். அந்த மாதிரி 7 அடுக்கு இருக்குது. அதாவது 7 வானத்தை பற்றி பேசலை, இந்த அடுக்குகளே பேசலை. இந்த அடுக்குகள்ன்றது நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 200-300 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த அடுக்குகள் எல்லாம். இந்த அடுக்குகள்லாம் இதோட வேலை என்னன்னா, வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய IR ரேஸு, அது இல்லாமல் யூவி ரேஸ், சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ், இதெல்லாத்தையுமே அது ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் ஆகுது. இதை தான் நம்ம வந்து ஓசன் லேயர்ஸ்லாம் கூட சொல்லுவோமா இல்லையா? ஸோ இது வந்து என்னென்னா நமக்கு அதிகமான ஹீட்டை உள்ளே கொடுக்காமையும் அதிகமான கோல்டை உள்ளே கொடுக்காமையும் நமக்கு வந்து உலகத்தில் மனுஷன் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான விஷயத்தை பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான் அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே, நம்ம எதுக்கு இந்த பாயிண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, ஒரு இப்போ ஏரோப்ளைனில் போனால் இந்த ஸ்பீடு, பைக்கில் போனால் இந்த ஸ்பீடு பார்த்தோமா, இந்த அட்மாஸ்பியரை கிழிச்சிட்டு மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்பீடு தேவை அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா, இப்போ நம்ம ராக்கெட் பறக்குதா இல்லையா, இந்த ராக்கெட்லாம் நம்ம அட்மாஸ்பியரை வந்துட்டு வெளியில் போயிடும். அதாவது எஸ்கேப் ஸ்பீடில் தான் போகும், எஸ்கேப் வெலாசிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக கூட பார்த்தோம், இப்போ நம்ம ISS மேலே நிறுத்தி வச்சிருக்கோம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலே ஸ்பேஸில் நின்றுட்டு இருக்கு, விச் மீன்ஸ் அங்கே கிராவிட்டிலாம் இருக்காது. இப்போ இந்த உலகத்துக்குன்னு ஒரு கிராவிட்டி இருக்கும். இப்போ நான் ஒரு பொருளை தூக்கி போடுறேன், அது கீழே வந்து விழுதுன்னா இந்த உலகத்தில் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்
ஃபோர்ஸ் இருக்குது, புவியீர்ப்பு சக்தி இருக்குது, அதனால தான் அந்த பொருள் மேலே இருந்து கீழே விழுது. ஸோ இதுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க, 9.8 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பீடில் தான் அது வந்து கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே 9.8 தான் எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இது வந்து நம்ம நிலவுக்கு போனோம்னா 9.8 இருக்காரு, அங்கே இதை விட கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கே புவியீர்ப்பு சக்தி கம்மி. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ நம்ம புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இங்கேருந்து நம்ம அட்மாஸ்பியருக்கு மேலே போகணும்னா இந்த புவியீர்ப்பு சக்தியை கிழிச்சிக்கிட்டு மேலே போகணும். அதாவது ஒரு த்ரஸ்ட் வேணும், த்ரஸ்ட் இருந்தால் மட்டும் தான் கீழே இருந்து மேலே போக முடியும். இப்போ ராக்கெட்டுக்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்குது, ஏன்னா அதுதான் கீழே இருந்து கிழிச்சிக்கிட்டு மேலே போகுது. அதாவது நியூட்டன் 3வது விதிப்படி. ஸோ இது மேலே போகிறது என்ன ஸ்பீடில் போகும் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட், விச் மீன்ஸ் இப்போ இப்படி செகண்ட் பண்ணுறதுக்குள்ள 11.2 கிலோமீட்டர் தாண்டி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் பாரிஸில் இருக்காரு, பாரிஸ்லேருந்து ஜெமினி பிரிட்ஜ் தாண்டது அப்ராக்சிமேட்லி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு இல்லை, சைதாப்பேட்டை கூட தாண்டது வச்சுப்போமே. பாரிஸ்லேருந்து சைதாப்பேட்டை இப்படின்றதுக்குள்ளே போயிடணும். இப்போ நம்ம பைக்கில் என்ன ஸ்பீடு போனாலும் போக முடியாதா இல்லையா? என்ன ஸ்பீடில் போனோம்னா 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்டில் நம்ம போனோம்னா போக முடியும். ஆனால் ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்டுக்கு மேலேயான ஸ்பீடில் தான் போகுது. ஸோ அது வந்து மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை கிழிச்சிக்கிட்டு மேலே போயிடும். அட்மாஸ்பியரை ஒன்ஸ் நம்ம தாண்டிட்டோம், இந்த 9.8 நம்ம சொன்னோமா இல்லையா, புவியீர்ப்பு சக்திக்கு இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதை விட்டு நம்ம வெளியில் போயிடுவோம். அதை விட்டு நம்ம வெளியில் போயிட்டோம்னா அங்கே ஸ்பேஸில் கிராவிட்டி இருக்காது. நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துருக்கலாம், சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து அவங்க ஐஎஸ்எஸ்குள்ளே இருப்பாங்க. ரூம்ஸ் வந்து 4 சைட்லேயே இருக்கும், லெஃப்ட் ரைட்டு கீழே மேலே. அவங்க கீழே போவாங்க, மேலே தலைகீழே கூட அந்த ரூமில் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே ஆகலை, நான் பார்த்தீங்களா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து கிராவிட்டி இல்லை, அவங்க ஸ்பேஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்பேஸில் இருக்கிறப்ப அவங்களுக்கு அது எல்லாமே பாசிபிள். ஆனால் அந்த உலகத்தில் ஒரு கிராவிட்டி இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாம் எதற்காக பேசுகிறோம்னா, ராக்கெட்டோட ஸ்பீடு 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்டில் போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. இதுவே இப்போ E = mc² பார்க்குறப்போ c²ன்றது லைட் ஆஃப் ஸ்பீடுன்னு பார்த்தோம். அந்த லைட்டோட ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் இப்போ ஸ்லைடில் போட்டிருக்கேன். இந்த லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்டில் லைட்டு ட்ராவல் பண்ணும். ஸோ நல்லா செஞ்சிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம பக்கத்துலேருந்து 3 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட என்ன இருக்குது சொல்லி பார்த்தோன்னா, 3லேருந்து 4.5 லட்சம் கிலோமீட்டருக்குள்ளே நிலா வந்துட்டு போயிட்டு இருக்கும். கிட்ட ஒரு சில நாட்கள் தள்ளி போகும். அப்படி இருக்கிறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு லைட் இங்கேருந்து அடிக்கிறோம், அந்த லைட்டு ஒரு செகண்ட் பண்ணுறதுக்குள்ள நிலாவில் போய் விழும். அப்படி விடுற ஸ்பீடு தான் லைட்டோட ஸ்பீட். ஸோ இந்த இடத்துல ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய ஸ்பீடு, அந்த எனர்ஜியாக ஒரு மாஸை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த மாஸ்ன்றது லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணால் அதுக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இதுதான் ஒரு ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் அவர் பேசக்கூடிய விஷயம். சரி, ஓகே, இதெல்லாம் சொல்கிறேங்க, ஸ்பீடு, அது டைமு, டிஸ்டன்ஸ், இதை பற்றிலாம் பேசி கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். டு யூ பிலீவ் இன் டைம் ட்ராவல்? நீங்கள் டைம் ட்ராவலை நம்புறீங்களா? நம்ம டைம் ட்ராவலை நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எத்தனையோ மூவிஸ்லேயே நீங்கள் டைம் ட்ராவலை பற்றி படம் எடுப்பாங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, சயின்ஸில் சொல்லப்பட்ட தியரியை இவங்க வந்து ஒரு கற்பனையாக ஒரு விஷயங்களை செஞ்சு இது வந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி டைம் ட்ராவல்ன்றது இதை பொறுத்து தான். ரொம்ப சொல்லணும்னா இன்டர்ஸ்டெல்லார் மூவி சொல்லுவாங்க, அது எல்லாமே தமிழில் கூட நிறைய மூவிகள் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துலலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதில் மென்ஷன் பண்ணிருக்கோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டைம் ட்ராவல் இஸ் த ஹைப்போதெட்டிக்கல் ஆக்டிவிட்டி, அது நடக்காத ஒரு விஷயம்தான். இது வந்து எப்படி போகலான்னா, we can travel to past, present and future, எங்கே வேணாலும் நம்மளால் போக முடியும். அதுக்கு வந்து என்ன தேவைன்னா, typically we need to achieve itனா நமக்கு அதுக்கு என்ன வேணும், அதுக்கான ஹைப்போதெட்டிக்கல் டிவைஸ் வேணும். அந்த டிவைஸ் நேம் கால் தான் டைம் மிஷின். ஸோ ஒரு சில படங்கள் இருக்கும், டைம் மிஷினுக்குள்ளே நான் போகிறேன், உட்காறேன், இந்த அமுக்கிறேன், அங்கே போயிட்டேன், இப்போ என் சின்ன வயசுக்கு நான் போயிட்டேன் பார்த்தீங்களா, இப்போ நான் இதை அமுக்கிறேன், என் வயசான காலத்துக்கு போயிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் இது எல்லாமே மக்கள் நினைக்கிறது, இது வந்து அறிவியல் கிடையாது. இவங்க சொல்ல எதுவுமே அறிவியல் கிடையாது. அறிவியலாளர் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லப்பட்டா, இட் இஸ் பாசிபிள் ஃபார் ஒன் டு ட்ராவல் இன் டு த ஃபியூச்சர். யாருக்காவது ஒருத்தவங்க பண்ணணும், டைம் ட்ராவல் பண்ண முடியும்னா அவங்க ஃப்யூச்சருக்கு போகலாம். இஃப் ஒன் ட்ராவல் அட் த ஸ்பீட் ஆஃப் த லைட், அதாவது நீங்கள் உங்களுடைய ப்ரெசென்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போக முடியும். அது உங்களுடைய ட்ராவல், என்ன ட்ராவல்னா லைட்டோட ஸ்பீடில் நீங்கள் ட்ராவல் பண்ணுனா போக முடியும். இதுதான் அவர் சொன்னார். இதை தவிர வேறு எதுவுமே சொல்லலை. நீங்கள் வந்து முடிஞ்சு போன உங்களுடைய பாஸ்ட்டுக்கெலாம் போக முடியும் அப்படின்னு சொல்ல, டைம் மிஷின் ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்ல, டைம் மிஷின் ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் சொல்லலை. நீங்கள் லைட்டோட ஸ்பீடில் போனால் போக முடியும். லைட்டோட ஸ்பீடில் போகிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்குன்னு அதுக்கு இப்போ நம்ம ராக்கெட்டில் போகிறதுக்கு ஒரு விஷயத்தை வச்சு ராக்கெட்டில் போகிறோமா, ஸோ அதுக்குன்னு ஏதோ ஒரு விஷயம், இந்த இவங்க காட்டுற மாதிரி படத்தில் காட்டுற மாதிரி ஒரு டப்பா மாதிரி அதுக்குள்ளே போய் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லாத விஷயம் தான். இது வந்து கற்பனைக்காக எடுக்கப்பட்டது.
சரி, டைம் ட்ராவல்லாம் என்ன, அறிவியல் என்ன பேசுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த டைம் ட்ராவலில் தெரியறப்ப நீங்கள் 2 விஷயம் தெரியணும். டைம் ட்ராவலில் டைம் டைலூஷன் ஒன்று சொல்லுவாங்க, லென்த் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைட் ஸ்பீடில் ஒரு ட்ராவல் நடக்குது. ஓகே, லைட் ஸ்பீடில் ஒரு ட்ராவல் நடக்குதுன்னா அந்த ட்ராவலில் அந்த லென்த் சுருங்கின மாதிரி அப்சர்வர் வியூக்கு தெரியும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, லைட் ஸ்பீடில் ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணினாங்கன்னா அந்த ட்ராவலில் இப்போ அந்த ட்ராவல் ஸ்பேஸில் இருக்குது. இங்கே ஒரு கிளாக் வச்சுருக்கோம், ஸ்பேஸில் ஒரு கிளாக் வச்சுருக்கோம். லைட் ட்ராவலில் போகுது, அந்த கிளாக்கு லைட் ஸ்பீடில் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம டைம் பார்த்துட்டு இருக்கோம், இங்கே ஒரு டைம் இருக்குது. லைட் ஸ்பீடில் போகிற அந்த கிளாக் இருக்கா இல்லையா, அதோடைய டைமும் இந்த உலகத்தில் வச்சுருக்க டைம் மாறும். அந்த இது பேர் தான் டைம் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ ஒரு வீடியோ இந்த இடத்துல லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவர் இருக்கிறாரு. அவர் வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் போகிறாரு. சரிங்களா, சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் போகிறப்ப இந்த ட்ரெயினில் வந்து போகிறது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ என் ஃப்ரெண்டு நான் வந்து ஒரு ஸ்கேல் கொடுக்குறேன். அந்த ஸ்கேல் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கேலை கொடுத்து நீ இந்த ஸ்கேலை எடுத்துகிட்டு போய் திருநெல்வேலியில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அந்த ட்ரெயினுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து என்னென்னா லைட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அது லைட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அந்த ட்ரெயினை நின்றுட்டு இருக்கிறப்போ, அதாவது அது ஐடியலாக நிற்கிறப்ப நான் அதை வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். அது 1 கிலோமீட்டருக்கு அந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ். அது லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறப்போ அப்போ நான் அதை மெஷர் பண்ணுறேன். அந்த ட்ராவலில் இருக்கிறப்போ அது 1 கிலோமீட்டர் இல்லை, 44 மீட்டர் தான் இருக்குது. ஸோ நான் உடனே என்னடா இது ட்ரெயின் சின்னதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவனை வந்து கையில் ஸ்கேல் கொடுத்து அனுப்பிச்சனா இல்லையா, அவருக்கு நான் ஃபோன் அடிச்சு உன் கையில் ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்கேல் சின்னதாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என் ஃப்ரெண்டு அங்கேருந்து சொல்கிறாரு, ஸ்கேல்லாம் சின்னதாகலை, அதே சைஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, ஒரு விஷயம் லைட் ஸ்பீடில் ட்ராவல் ஆச்சுன்னா அப்சர்வர் வியூவுக்கு அது சின்னதாகிடும், சிங்க் ஆகிடும் அப்படின்ற விஷயம் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது அந்த உள்ளே இருக்கிறவங்களுக்கு அது சின்னதாகி காட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அது எப்படி நிகழ்காலத்தில் நடக்குதோ அந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். இது வந்து லென்த் கான்ட்ராக்ஷன். ஸோ ஓகே, எதுக்கு டைம் டெலிவிஷன், லென்த் கான்ட்ராக்ஷன் இதெல்லாம் பற்றி ரொம்ப சயின்டிஃபிக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இப்போ நம்ம பேசக்கூடிய தலைப்பில் அது முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால தான். சரி, ஓகே, இப்போ இஸ்லாமிக் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். சரி, மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாத்தில் டைம் ட்ராவல்ன்றது இருக்கா இல்லையா, நம்பலாமா கூடாதா? சரி, ஓகே, கமெண்ட்டில் போயிட்டு போட்டிருக்கேன். அடுத்த கொஸ்டின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லக்கூடிய 2 வசனத்தை சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், ஹீ அரேஞ்ச் ஈச் மேட்டர் ஃப்ரம் த ஹெவன் டு எர்த். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தான் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தான் அதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான். அல்லாஹ் தான் அதை மேனேஜ் பண்ணுறான் அப்படின்ற சொல்கிறான். தென் இட் வில் அசென்ட் டு ஹியூமன் அ டே. அது வந்து டெய்லியும் செய்திகளை பூமியிலிருந்து வானத்திலிருந்து பூமிக்கு செய்திகள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, த எக்ஸ்டெண்ட் ஆஃப் விச் இஸ் 1000 years ஆஃப் தோஸ் விச் யூ கவுண்ட். அல்லாஹ் சொல்கிறான், இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி வானத்திலிருந்து பூமியிலிருந்து போதா இல்லையா, இது வந்து என்னுடைய ஒரு நாள் என்பது உங்களுடைய கணக்கில் 1000 நாட்களுக்கு சமமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். அடுத்த ஒரு வசனம் சொல்கிறேன். அண்ட் தே அர்ஜ் யூ டு ஹஸ்டன் த பனிஷ்மெண்ட். அல்லாஹ் கேட்குறான், அவர்களுக்கு வரக்கூடிய வேதனைகளுக்காக அவர்கள் வந்து அவசரப்படுறாங்களா? அல்லாஹ் வந்து இணை கற்பிப்பதை பற்றி பேசுகிறான். பட் அல்லாஹ் வில் நெவர் ஃபெயில் ஹிஸ் ப்ராமிஸ். அல்லாஹ் வந்து அவனுடைய சத்தியத்தில் ஒருபொழுதும் மாற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டீட் எ டே வித் யுவர் லார்ட் இஸ் லைக் 1000 years ஆஃப் தோஸ் யூ கவுண்ட், தோஸ் விச் யூ கவுண்ட். அல்லாஹ் சொல்கிறான், இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய நாள் 1000 நாட்களை நீங்கள் கணக்கு பண்ணுறீங்களா இல்லையா, அல்லாஹ்வுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு நாள், ரொம்ப அர்ஜென்ட்லாம் பண்ணாதீங்க, அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியாக அப்படியே காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் வந்து 22வது சாப்டரில் 47வது வசனம். ஸோ இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது, நமக்கு தான் இங்கே நாட்கள் வந்து அதிகமாக தேவை. அல்லாஹ்வுடைய நாட்களில் இது ரொம்ப மிகவும் சொற்பத்தின சொற்பம் அப்படின்ற ஸ்லைட் நான் அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அல்லாஹ் படைத்த 3 அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தான் படிச்சிருக்கான், ஆல் கிரியேஷன்ஸ். பட் அல்லாஹ் படித்த 3 விஷயத்தோட ஸ்பீடு தெரிஞ்சுக்கிறதுக்காக, சரியா? ஏன்னா நம்ம டைம் ட்ராவலை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல நம்ம ஸ்பீடுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஞ்சல்ஸ், ஓகேவா, அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் மனிதர்கள், அதுக்கப்புறம் ஜின். ஸோ இந்த ஏஞ்சல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல்ஸ் வந்து லைட்டால் படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமுறையில் பதிவு செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்களை வந்து அல்லாஹ் வந்து 55வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான், ஹலக்கல் இன்சான மின் சல்சாரி ஹல்ஃபக்கார். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதனை சுட்ட களிமண்ணை போன்ற ஒரு விஷயத்திலிருந்து நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதே இது அல்லாஹ் சொல்கிறான் ஜின்களை பார்க்கிறப்போ, ஹலக்கல் ஜான மின் மாரிஜின் மின்னார். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஜின்னு இருக்கானா இல்லையா, அவனை வந்து நம்ம வந்து தீப்பெலும்பு, இந்த தீப்பெலும்புனா எப்படின்னா ஸ்மோக்லெஸ், அதாவது அதில் புகை, நம்ம ஒரு தீ கொளுத்தணும்னா அதில் வந்து ஸ்மோக் வருமா இல்லையா, அந்த புகைலாம் வராத வெறும் ஃப்ளேம் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்மோக், அதாவது நெருப்பில் இந்த ஜின்னை நாங்கள் படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஸ்லைடில் போட்டிருக்கேன், ஸ்பீட் ஆஃப் ஏஞ்சல்ஸ்.
நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் மலக்குமார்களின் ஸ்பீடு என்ன ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்டை பார்த்தோம், ஸ்பீட் ஆஃப் ஒரு டைம் ட்ராவல் பண்ணால் ஒரு மிஷினுக்கு என்ன ஸ்பீடு தேவைன்னு பார்த்தோம். ஆனால் மழுக்குகளோட ஸ்பீடு என்ன தெரியுமா? கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுறப்ப சொல்லுது, ஏஞ்சல்ஸ் ட்ராவல் இன் ஒன் டே த சேம் டிஸ்டன்ஸ் தட் த மூன் ட்ராவல் இன் 1000 லூனார் இயர்ஸ். அதாவது 1000 நாட்களுக்கு அவங்களுக்கு தேவையான இதை ஒரு நல்ல ஏஞ்சல்ஸ் போகிறாங்க அப்படின்றத காட்டுது. அதுவே இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுறது, the angels and spirit will ascend to him during a day to extend on which is 50,000 years. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மலக்குமார்கள் இருக்காங்களா இல்லையா, மலக்குமார்கள் என்ன வேகத்தில் போவாங்கன்னா, நமக்கு அவங்களுக்கு ஒரு நாள்ன்றது நம்மளுடைய கணக்கில் 50,000 நாட்கள். இதுக்கு முன்னாடி 1000 நாட்கள் தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1000 நாட்கள் சொல்லக்கூடிய விஷயம் வேறு விஷயத்த அல்ல. அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் வேறு விஷயம். அல்லாஹ் சொல்கிற வேறு விஷயத்தில் அவனுடைய கட்டளைகள் இறங்குறது ஏறுறது அது 1000 வருடங்கள் தான் நம்ம இதில் கால்குலேட் பண்ணால் அவனுக்கு ஒரு நாள் சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மலக்குமார்கள் வேகம் வந்து எப்படி இருக்குன்னா 5000 வருடத்தை கொண்டது. ஸோ இது எல்லாமே ஜின்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஜின்னு கூட நிறைய பேர் நான் வசியத்து பண்ணி வச்சிருக்கேன், கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரூடாலாம் விடுவாங்களா இல்லையா? ஜின்னோடைய ஸ்பீடு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜின்னோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாம் அதில் நோட் பண்ணுறான் தன் திருமறையில் 72வது அத்தியாயத்தில் 8வது வசனம் நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம கொடுக்குற இந்த ஸ்லைட்லையுமே அந்த நம்பரோட தான் கொடுப்போம். அண்ட் வி ஹாவ் sought to reach the heaven but found it filled with the powerful gods and burning flames. அதாவது நாங்கள் வந்து வானத்தை வந்து தொடுறதுக்கு முயற்சி செஞ்சோம், முதல் வானத்தை நாங்கள் தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஜின்கள் சொல்லுது. அப்படி தொட்டு பார்த்து அங்கே இருக்கக்கூடிய இறை செய்திகளை நாங்கள் ஒட்டி கேட்போம் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அங்கே காவலர்களாக அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தீப்பந்தங்களால் எங்களை அடித்து துரத்துவாங்க. அதாவது ஜின்னு வந்து இங்கேருந்து முதல் வானத்துக்கு போயிட்டு ஒட்டு கேட்டுட்டு வரக்கூடிய தன்மை பட்டது, அவ்வளோ வேகத்தில் போகக்கூடியது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க, வானம்ன்றது வந்து எல்லையற்றது, ஸ்பேஸ்ன்றது there is no distance. அதாவது நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. we can say it is called infinity. ஸோ இன்ஃபினிட்டின்னு சொல்லி நாங்கள் முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையற்றதுன்னு சொல்லி முடிச்சிட்டான். ஆனால் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான் 7 வானங்கள் இருக்குது, 7வது வானத்தில் அல்லாஹ் இருக்கிறான், அர்ஷிக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிற செய்திகள் நம்மளுக்கு தெரியும். அந்த முதல் வானது வரைக்கும் வந்து ஜின்கள் போயிட்டு தொட்டுட்டு வரக்கூடிய தன்மை பட்டிருக்கு, அது அவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னு பார்க்க முடியுது. இதுக்கு இன்னொரு செய்தியை பார்க்கணும்னா சுலைமான் நபி காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். இது வந்து 27வது அத்தியாயத்தில் 38வது வசனத்துலேருந்து 40வது வசனம் வரைக்கும் இருக்கும். சுலைமான் நபி வந்து அவங்க சபையில் வந்து பிரமுகர்கள் இருக்கக்கூடிய இடத்துல சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வந்து ஜின்களை கட்டுப்படுத்தி கொடுத்தாங்க. அந்த ஜின்களும் அங்கே இருக்கிறாங்க. இஃப்ரித்னு சொல்லக்கூடிய ஒரு ஜின் இருக்குது. ஸோ இஃப்ரித்னு சொல்லக்கூடிய அந்த ஜின்கள் வந்து ஒரு காலதாமதம் வரப்போ சுலைமான் நபி கேட்குறாங்க, எதுக்கு லேட்டுன்னு சொல்லி கேட்குறப்போ, சபா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராணி வந்து என்னென்னா சிலைகளையும் சூரியனையும் வணங்கிட்டு இருக்கா, அல்லாவுக்கு இணைக்கிறான்னு சொல்கிறப்ப சுலைமான் நபி சொல்கிறாங்க, அந்த ராணியோட சிம்மாசனம் எனக்கு இப்போ இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய இஃப்ரித்னு சொல்லக்கூடிய ஜின்னு சொல்லுது, நபியை நீங்கள் உட்காந்து எந்திக்கிறதுக்குள்ளே அந்த சிம்மாசனத்தை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதாவது சுலைமான் நபி இருக்கக்கூடிய கண்ட்ரி வேறு, சபா என்று சொல்லக்கூடிய நாடு இன்னொரு இடத்துல இருக்குது, அது டிஸ்டன்ஸ் 1000 கிலோமீட்டருக்கு மேலே. ஆனால் அந்த ஜின்கள் சொல்லுது, நான் வந்து நீங்கள் உட்காந்து எந்திக்கிறதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்ரித்னு சொல்லக்கூடிய வலிமை பொருந்திய ஜின் சொன்னதாகவும், அதுவும் இல்லாமல் அல்லாஹ் தன் திருமறையில் இன்னும் கூடுதலாக சொல்கிறான், மார்க்க அறிவு கொண்ட இன்னொரு ஜின். ஓகே, சில பேர் வந்து இது மார்க் அறிவு கொண்ட இமாம்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் இமாம்கள்லாம் கிடையாது, மார்க் அறிவு கொண்ட இன்னொரு ஜின். அது பதிலளிச்சிச்சு, சுலைமான் நபியை நீங்கள் கண்ணை மூடி திறப்பதற்குள் அதை நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரேன், உட்கார்ந்து எந்திக்கிறத விட கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஜின்களுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும் அப்படின்றத நம்ம கணக்கு பண்ண முடியாட்டினாலும் நம்மளுடைய கற்பனை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அவங்க அவ்வளோ வேகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஹியூமனோட ஸ்பீடு போட்டிருக்கேன். ஒரு ஹியூமன், அதாவது என்ன நார்மலாக எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா 15 to 16 கிலோமீட்டர் ஸ்பீட் பெர் ஹவர் என்னால் போக முடியும். சரியா? இதுவே உசைன் போல்ட் எடுத்துக்கோங்களேன், அவர் ஓடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் ஒரு 43 கிலோமீட்டர் தான் அவரோட ஹையஸ்ட்டு, அதாவது அவர் டாப் ஸ்பீட் அடிப்பார்ல, அதில் வந்து 43 கிலோமீட்டர் பெர் ஹவர் அவரால் போக முடியும். அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் அத்லீட், நான் வந்து ஒரு நார்மல் பர்சன். ஸோ இப்படி எடுத்துக்கோங்களேன். ஸோ மனிதனுடைய வேகம் இவ்வளவு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான சோர்ஸஸ் தான் கொடுத்துருக்கேன். அல்லாஹ் அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் பேசுகிறப்ப சொல்லி காட்டுறான், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடிவிட்டானோ அவர்களின் இதயத்தை இஸ்லாத்தை நோக்கி விரிவடை செய்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் மேலும் சொல்கிறான், அல்லாஹ் யாருக்கு வழிகேடி நாடிவிட்டானோ அவர்களின் இதயத்தை, இந்த உலகத்திலிருந்து ஒருத்தன் விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டால் அவன் இதயம் எப்படி இருக்க முடியும், அதே போன்ற நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையோ அவர்கள் இதயத்தை இஸ்லாத்தை நோக்கி இருக செய்கிறேன்
அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியும். இது மிகப்பெரிய ஒரு அறிவியலான ஒரு வசனம். இது வந்து 6வது அத்தியாயத்தில் 125வது வசனமாக வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, மனிதனால் ஓரளவுக்கு ஸ்பீடுக்கு தான் போக முடியும். மனிதன் வந்து இந்த உலகத்திலிருந்து விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு நினச்சி இங்கேருந்து அந்த விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த ராக்கெட் 11.2 km/s இருக்கா இல்லையா, அந்த ஸ்பீடில் ஒருத்தவன் போகிறான்னா அவன் இதயம் இறுகி விடும்னு நல்லா சொல்கிறான். இதயம் வந்து இறுகிடும். நம்ம பார்ப்போம், எத்தனையோ பேர் ஆஸ்ட்ரோனட் மேலே இருந்து கீழே வந்தவொடனே அப்படியே தடுமாறுவாங்க, நிற்க முடியாது உலகத்தில். அதேமாதிரி இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அங்கேயும் போனால் அவங்க தடுமாறுவாங்க. அதுக்கான பயிற்சிகள் அவங்க எடுப்பாங்க. அவங்க இதயத்தை வலுப்படுத்தக்கூடியது, அவங்க மூளை வந்து மயக்கம் அடையாமல் இருக்கிறது, இது மாதிரி நிறைய பயிற்சிகள் எடுத்து தான் அவங்க இந்த உலகத்திலிருந்து விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொள்வாங்க. சரியா? அல்லாஹ் தன் திருமறையில் அதை தெளிவாக பதிவு செய்கிறான். இந்த உலகத்திலிருந்து விண்வெளிக்கு போனால் அவன் இதயம் இறுக்கமடையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய ஸ்பீடுன்றது 11.2 km/s ராக்கெட்டில் போனாலே நம்மளால் தாங்க முடியாது. ஜின்னோடைய ஸ்பீடோ இல்லைனா நம்ம மலக்குமார்கள் ஸ்பீடெல்லாம் நம்மளால் தொடவே முடியாது. அதெல்லாம் வேறு லெவல் ஸ்பீடு அப்படின்ற புரிஞ்சிக்க முடியுது. நம்ம எதுக்கு இவ்வளோ அறிவியல் பூர்வமாக இதை சொல்கிறோன்னா, இந்த மெகராஜை பற்றி யாராவது ஒரு கேள்வியை கேட்டால் தெளிவாக அவங்களுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம இவ்வளோ தூரம் அவங்களுக்கு சொல்கிறோம். இந்த தீசிஸே அதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின், இப்போ ஒரு ஸ்லைடு வச்சிருக்க பாருங்க. யாராவது ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரா? அதாவது இந்த உலகத்திலேருந்து விண்வெளிக்கு போயிருக்காரா கேட்கல. ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் போனார் சொல்லிடக்கூடாது. அது வந்து விண்வெளி பயணம். நம்ம அதை சொல்ல, டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரா? டைம் ட்ராவல்னா நேரத்தை கடந்திருக்காரா அப்படின்னு கேட்குறோம். சரி, நேரத்தை கடக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ தான் அந்த ரிலேட்டிவிட்டி ஆஃப் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி ஆஃப் சயின்ஸ் வருது. இந்த இடத்துல தான் ஐன்ஸ்டீன் என்ன தெரியுமா சொல்கிறார்? ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் கூற்று. யார் ஒருவர் E = mc² அப்படின்ற ஃபார்முலா படி பயணம் செய்கிறார்களோ அவர்களை நேரம் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது நான் அந்த இடத்துல இருக்கிறேன், இப்போ மணி வந்து 11:15 ஆயிடுச்சு. இந்த 11:15க்கு நான் அந்த இடத்துல இருக்கிறப்ப என் கூட இருக்கக்கூடிய ஒருத்தவர் டைம் ட்ராவல் பண்ணுறாரு. அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்டோட இதில் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி அவர் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வர்றப்போ அவர் எந்த நேரத்தில் போனாரோ, எந்த வயசில் போனாரோ, அதே நேரத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சாலும் அதே வயதில் தான் அங்கே வந்து சேருவார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எனக்கு வயசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் இந்த இதை சொல்லிட்டு, இதை நாங்கள் யாரும் பண்ண முடியாது, அதுக்கான மிஷின் இல்லை, ஒரு மனுஷனாக லைட்டோட ஸ்பீடில் போக முடியாது, இன்கேஸ் போகுனா இது பாசிபிள். அவர் சொல்கிற விஷயம் வந்து என்ன? டைம் ட்ராவல் பண்ண முடியாது, பண்ணதில்லை, பண்ணுறதுக்கு மிஷினே இல்லை, ஆனால் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் நடந்துச்சுன்னா பண்ண முடியும். பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு நேர கட்டுப்பாடு இல்லை. நம்ம இப்போ அந்த டாப்பிக்கை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நேர கட்டுப்பாடு இல்லை. ஜென்ரலாக கேட்டோன்னா எல்லாரும் சொல்லுவாங்க யாராலையும் டைம் ட்ராவல் பண்ணது இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக டைம் ட்ராவல் ஒரே ஒருத்தவர் இந்த உலகத்தில் மனித சமுதாயம் என்னைக்கு ஆரம்பிச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒருத்தவர் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம பிலவுட் ப்ராஃபிட் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க டைம் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்றத இப்போ நான் ஆதாரப்பூர்வத்தோடு நிரூபிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் மெஹராஜ் அப்படின்ற ஒரு பயணம் நடந்துச்சு. சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் எத்தனையோ பள்ளிவாசல்களில் விளக்குகளை போட்டு அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு அடிஷ்னல் திக்ருகள் செய்கிறோம், நாங்கள் வந்து சலவாத்துகள் செய்கிறோம், இல்லைனா மௌலுதுகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிதுகத்தான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் சொல்லப்போனால் என்னைக்கு அவங்க மெஹராஜ் பயணம் போனாங்கன்னு எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. இவங்களே வந்து ஏதோ ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு ஆதாரப்பூர்வமற்ற ஒரு செய்திகள்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி தான் மெஹராஜ் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் பயணம் இந்த தேதியில் தான் போனாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சஹாபாக்களும் அதை வந்து விழாவாகவோ எடுத்து பண்ணதையும் நம்ம பார்க்க முடியல. ஆனால் அந்த மெஹராஜ் பயணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே போட்டிருந்தோம். நிறைய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு இருந்தாங்க, வந்து சொன்னாங்க நமக்கு. அதில் முக்கியமான விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிஃப்டாக தொழுகையை கொடுத்துருக்கான். சொர்க்க நரகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல்களை பார்த்தாங்க. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்ஷால்லா நம்ம வரக்கூடிய, அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம், அதிலே நம்ம ரெஃபரன்ஸும் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17வது அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் பேசி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக, ஓகேவா, ஒரு கண்ணியமிக்க இரவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அக்ஸா வரைக்கும் அல்லாஹ் அழைத்து சென்றான். இது வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அவனுடைய வலிமையை காட்டுவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவன் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். அந்த வசனம் தான் அது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் பயணத்துக்கு ஆயத்தமான உடனே என்ன பண்ணாங்க? ஆயத்தமான உடனே மஸ்ஜித் அல் அக்ஸாவுக்கு சென்றார்கள். அங்கு 2 ரக்காயத்து தொழுதார்கள். தொழுததுக்கு பிறகு தான் வந்து மெஹராஜ் பயணத்துக்கு, விண்ணுலக பயணத்துக்கு சென்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான கூடுதலான செய்திகளை நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் 94வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் கேட்கலாம், அலம் நஷ்ரக் லக சத்ரக், நாம் உங்கள் இதயத்தை பிளக்கவில்லையா, அதை வலுவூட்டவில்லையா?
அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முகமது நபியை பார்த்து கேட்கக்கூடிய செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த செய்தியை நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு மனுஷன் அவனோட ஸ்பீடு வந்து எவ்வளோனா, உசைன் போல்ட்டோட ஸ்பீடே 45 கிலோமீட்டர் பெர் அவர் தான். ஸோ இப்போ வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் ட்ராவல் பண்ணணும். டைம் ட்ராவலுக்கு வந்து ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, லைட்டோட ஸ்பீடு தான் பேர் மினிமம் பண்ணணும் அப்படின்றாரு. அப்போ தான் ஒரு டைம் ட்ராவல்ன்றதே நம்ம பண்ண முடியுன்றாரு. அந்த வேகத்தில் ஒரு மனுஷனால் பயணிச்சானா அவன் உடம்பு தாங்காது. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, உங்கள் இதயம் மேலே செல்றப்போ இறுகிடும்னு சொல்கிறான். அது நார்மலான ஸ்பீடுக்கு. லைட்டு ஸ்பீடுக்கெலாம் போனால் நம்ம என்ன கதி ஆகிறது? நம்ம ஜின்னோ மலக்குமாரோ கிடையாது. அதுக்கு தான் அந்த செய்திகள் எல்லாத்தையும் லைனாக ஒன் பை ஒன்றா சொன்னோம். அப்போது இந்த இடத்துல வந்து ஷஹீஹ் அல் புகாரிலையும் ஷஹீஹ் அல் முஸ்லீம்லையும் நம்பர்லாம் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எடுத்து கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன செய்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவங்களை எழுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் இதயத்தை பிளந்தார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கேட்குறானே இல்லையா, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்கள் இதயத்தை பிளக்கவில்லையே, அதை வலுவூட்டவில்லையான்னு கேட்குறானே இல்லையா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை பிளந்தார்கள். பிளந்து அதுக்கப்புறம் தங்க தட்டால் ஆன ஒரு தட்டில் வச்சு அதில் ஜம்சம் தண்ணீரை வைத்து அதை ஊற்றி கழுவி அதை வலுப்படுத்தி திருப்பி வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடியை வந்து என்னன்னா ஒரு டைம் ட்ராவலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வந்து ஆயத்தம் அடைய வச்சான் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அல்லாஹ் முதலாவது இதுக்கு முன்னாடி சொன்ன வசனத்திலே சொல்லிட்டான், இதை நான் செஞ்சு காட்டினேன் எதுக்கு, என்னுடைய வல்லமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய அத்தாட்சியை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டானா இல்லையா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காட்டணும் அப்படின்றதுக்கு. ஒரு காலத்தில் ஒரு மக்களுக்கு வந்து இதெல்லாம் நார்மலாக நடக்குமா, டைம் ட்ராவல்லாம் முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. அறிவியல் அதை பற்றி பேசுது அப்படின்ற விஷயங்கள் தான். சரி, டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் லைட் ஸ்பீடுக்கு போகணுமே. இப்போ இந்த சைடில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த லைட் ஸ்பீடுக்கு போகிறதுக்கு அவர்கிட்ட டைம் மிஷின் இருக்கா? அதாவது டைம் மிஷின் இன்னைக்கு படத்தில் காட்டுறான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் அதை தான் சொல்கிறாரு, ஏதோ ஒரு பொருள் மூலம் இல்லாமல் ஒரு மனுஷனால ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ எதில் போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தை யூஸ் பண்ணதாக ஹதீஸ்களில் பார்க்கும்போது ஷஹீஹ் அல் புகாரியில் 3207வது ஹதீஸாக இது வந்து பதிவு செய்யப்படுகிறது. இந்த புராக்ன்றது ஒரு வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. இந்த விலங்குன்றது வந்து எப்படி தெரியுமா, இது வந்து கழுதையை விட கொஞ்சம் பெருசாகவும் கோவில் குதிரையை விட கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் அப்படின்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, அந்த புராக்ன்ற வாகனம் என்ன ஸ்பீடில் போகுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த புராக்ன்ற வாகனம் அது கண்ணுக்கு எந்த தொலைவை எட்டுகிறதோ அந்த தொலைவில் முதல் காலை வைக்கும். அதுலேருந்து அது கண்ணுக்கு நெக்ஸ்ட் எந்த தொலைவு வருதோ அதில் 2வது காலை அப்படி தூக்கி வைக்கும். அந்த ஸ்பீடுக்கு போகும். ஸோ ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம சைட்லேருந்து. ஏன்னா நம்ம பார்த்தோம், இப்போது லைட்டோட ஸ்பீடுன்றது 3 லட்சம் கிலோமீட்டர். இங்கேருந்து நம்ம நிலா கிடச்சா தெரியும். நார்மல் மனுஷனாக இருக்கக்கூடிய என்னாலேயே நான் மொட்டை மாடியில் போய் ஏஞ்சி நின்று பார்க்குறேன்னா என் கணக்கு சூரியன் தெரியுது, சந்திரன் தெரியுது, சூரியனையும் தாண்டி இருக்கக்கூடிய எத்தனையோ நட்சத்திரங்கள் தெரியுது. ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து இந்த ஏலகிரி மாதிரி இடத்துலலாம் போனால் பக்கத்தில் இருக்க கேலக்சியே பார்க்க முடியும் வெறும் கண்ணில். ஸோ என் கண்ணுக்கே அவ்வளோ தூரம் தெரியும். இப்போது இந்த மிருகம், அதாவது இவ்வளோ பவர்ஃபுல்லான மிருகம், அது கண்ணுக்கே எவ்வளோ தூரம் தெரியும். அப்போ அதோட ஒரு லெக்கு அங்கேருந்து இன்னொரு லெக்கு இன்னொரு இடத்துல வைக்குதுன்னா ஒரு செகண்டில் அப்போ அது எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி கிலோமீட்டரு கடந்து போகுது. அறிவியலை பொறுத்த வரைக்கும் நிறைய கிலோமீட்டர் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கிலோமீட்டரில் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் லைட் இயர்ஸ்ன்ற வார்த்தையில் பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு லைட் அடிக்கிறாங்க, அந்த லைட்டோட ஸ்பீடு 3 லட்சம் கிலோமீட்டரு. அந்த 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அது ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ தூரம் போகுமோ அதுதான் 1 லைட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த புராக்குன்ற வாகனம் அது கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு என் கண்ணுக்கு இங்கேருந்து ஒரு நட்சத்திரம் எட்டுது என் கண்ணுக்கு அப்படின்னு சொன்னால் அதுவே எத்தனையோ 1000 லைட் இயர்களை தாண்டி இருக்கு. ஸோ அப்போ அந்த புராக்குன்ற வாகனம் கண்ணுக்கு எவ்வளோ தூரம் இட்டுச்சு, அது எவ்வளோ தூரம் காலத்துக்கு வச்சிச்சு, அது எவ்வளோ லைட் இயர் டிராவல் பண்ணிச்சு, எவ்வளோ லைட், அந்த லைட் ஸ்பீடுன்றது எத்தனை லைட் இயர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய அளவில் அல்லாஹ் நமக்கு அந்த அறிவை தரல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலாளர்களும் அதை கண்டுபிடிக்கல. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ வேகமாக போகக்கூடிய ஒரு வாகனத்தின் மூலமாக தான் அந்த டிராவலை பண்ணாங்க அப்படின்ற செய்தியை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு ஹதீஸும் ஷஹீஹ் புகாரில் 3887வது ஹதீஸாகவும் இதே சேம் விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது லைட்டை விட வேகமாக போகக்கூடிய ஒரு வாகனத்தின் மூலமாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மெஹராஜ் பயணத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக இப்போது இந்த கான்செப்ட் வந்து எப்படி போனாங்க, என்னென்ன விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சு இப்போ பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறப்ப அவங்கள வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறார்கள், நெஞ்ச வலுவூட்டுறாங்க, ஒரு பயணத்துக்கு தயார் செய்கிறாங்க. இந்த தயார் செய்த பயணம் முதலாவது அக்ஸாவுக்கு போனாங்க. அங்கே 2 ரக்காத் தொழுதாங்க. அங்கே புராக் என்ற வாகனத்தை கட்டி போட்டாங்க. இந்த புராக் என்ற வாகனம் கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமோ அதில் அது அடியை எடுத்து வைக்கும். அது அவ்வளோ ஸ்பீடில் போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானம் போனாங்க, 2வது வானம் போனாங்க. ஒரு வானத்திலும் ஒரு நபிமார்களை பார்த்தாங்க. கடைசி வானத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலை பார்த்தாங்க. பள்ளிவாசல் தொழக்கூடிய மலக்குமார்களை பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய உரையாடினார்கள். அல்லாஹ்விட்ட இருக்கக்கூடிய
அந்த கிஃப்டாக இருக்கக்கூடிய அந்த தொழுகைன்ற கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்தாங்க, சொர்க்க நரகத்தை பார்த்தாங்க. இது எல்லா செய்திகள் இருக்கா? இது எல்லாத்தையும் நம்ம உடனே செய்யக்கூடிய விஷயமானா இல்லை. நம்மளால் ட்ராவலே அவ்வளோ தூரம் போக முடியாது. அவ்வளோ நேரத்தை கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி நம்ம உலகத்துக்கு வராங்க. ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து எந்திரிச்ச இடத்துல வந்து தொட்டு பார்த்தா அவங்களுடைய உடம்புல ஒரு சூடு இருக்கும்ல, இந்த லேண்டில் படுமா, அந்த லேண்டில் இருக்கிற சூடு கூட குறையல, சூடு கூட இருந்துச்சு. அவ்வளோ விரைவாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஜமாலாம் போல, அவங்க கனவுல போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள பார்க்க முடியும். இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஜமாக தான் போனாங்க அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஜமா போனாங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இன்னைக்கு அறிவியல் அது ஒத்துக்குதா அப்படின்னு பார்த்தா, அறிவியல் ஒத்துக்கிட்டு கண்டிப்பாக ஒரு மனிதனால லைட் ஸ்பீடுக்கு போறதுக்கு பாசிபிள்னு சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைட் ஸ்பீடுக்கு போல, அவங்க அதிவேகத்தில் போயிட்டு வந்தாங்க அப்படின்ற செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. இதனால நம்ம வந்து யார்கிட்ட அந்த விஷயத்தை எத்தி வைக்கிறப்ப இது வந்து நிறைய பேர் கேட்கலாம், இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, பேய் கதை மாதிரி இருக்கே அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. அறிவியல் இதை பேசுது அப்படின்ற செய்தியை மக்களுக்கு எத்தி வைக்கிறவங்களாகவும், இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலோ செலிப்ரேஷனோ பண்ற விஷயம் கிடையாது. இது மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த அந்த தொழுகையை நம்ம கரெக்டாக நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்ற செய்தியை பார்க்க முடியுது. கடைசியாக ஒரு செய்தி, இந்த உலக வாழ்க்கையை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சொல்றான், அவனுடைய கணக்கில் ஒரு நாள்ன்றது 1000 நாள். மலக்குமார்கள் டிராவலில் பார்த்தோன்னா 50,000 வருஷன்றது நமக்கு 50,000 வருஷம், அவங்களுக்கு ஒரு நாள். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நாளை மறுமையில் அல்லாஹ் வந்து ஒரு சில நபர்களை எழுப்புவான். எழுப்பி கேள்வி கேட்பான், இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளை கழித்திருப்பீர்கள்? அங்கே இருக்கக்கூடிய மனிதன் என்ன தெரியுமா பதில் சொல்லுவான், நான் ஒரு நாளை கழித்திருப்பேன், இல்லை என்றால் அந்த ஒரு நாளை விட சொற்பமான நேரத்தை தான் கழிச்சிருப்பேன் அப்படின்ற சொல்லக்கூடிய செய்தி குர்ஆன் வசனத்தை நம்ம போட்டிருக்கோம். அந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவன் வந்து ரொம்ப கம்மியான டைமை தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளை மறுமையில் சொல்லிட்டு அவன் சொல்லுவானா, எனக்கு அதை பற்றிய கால்குலேஷன்லாம் தெரியாது, அங்கே இருக்காங்களா இல்லையா மலக்குமார்கள், அவங்க கிட்டே கேளுங்க, அவங்களுக்கு தான் அதை பற்றிய கால்குலேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அதுக்கு பதில் அளிப்பாங்களா, நீங்கள் இல்லை, நீங்கள் சொன்ன ஒரு நாளும் கிடையாது, 6 நாளும் கிடையாது, சொற்பமான நேரத்தை மட்டும் தான் நீங்கள் கிடச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் பதிலளிப்பாங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் அந்த நிலையில கேட்பான், என்ன திருப்பி நீங்கள் உலகத்துக்கு அனுப்புங்க, நான் போய் நல்ல மல்களை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லா பாருங்க, நம்ம 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷ காலமோ இது எல்லாமே ரொம்ப அற்பத்திலும் அற்பன்றது. இந்த என்டையர் மெஹராஜ் பயணத்தையும் நம்ம வாழ்க்கையும் டைமையும் அந்த ட்ராவலையும் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட். அதாவது ரொம்ப ஒரு நாளையோட சொற்பத்திலும் சொற்பமாக வாழ போகிறோம் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும். இந்த சொற்பமான காலத்தில் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வை வணங்குவது என்று அல்லாஹ் ஜின்களையும் மனிதர்களையும் படைக்கவில்லை. நம்ம 1000 காரணம் சொல்லலாம், எனக்கு தொழுது டைம் இல்லைங்க, நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன், ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, நம்ம எது சொன்னாலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் எதை எதிர்பார்க்குறான், அல்லாஹ் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இக்லாஸை எதிர்பார்க்குறான், நம்ம ஈமானே எதிர்பார்க்குறான் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லப்பட்டுச்சு, நபியை நீங்கள் வந்து பெரிய அரசராக இருக்கீங்க, கீழே ஏன் படுத்திருக்கீங்க, முதுகுலெல்லாம் உங்களுக்கு வரி வரியாக விழுந்துருச்சு பாருங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் மதியம் உங்களுக்கு நாங்கள் பஞ்சு மத்தி தரட்டுமா, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் அந்த உலகத்திலே இருக்கக்கூடியவனா, நான் இங்கே ஒரு வழி போக்கன்பா, கிளம்பிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் அதெல்லாம் எனக்கு செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நபி வந்து மெஹராஜ் பயணம் போயிட்டு வந்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இது எவ்வளோ அற்பத்திலும் அற்பமானதுன்னு சொல்லிட்டு அதுக்கான செய்திகளை சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான், மற்ற எந்த கோளுக்கு போனாலும் இந்த நேரம் கிடையாது அப்படின்ற செய்திகளை பார்த்தோம். அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய நேரமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரம் மிக சொற்பத்திலும் சொற்பம் என்ற செய்தியை அறிந்த மக்களாக, மெஹராஜ் என்பதை அறிந்த மக்களாக, இந்த பயணம் உண்மை என்பதை அறிந்த மக்களாக, இந்த பயணம் என்ன சயின்ஸை பேசுதுன்னு பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக, யார் ஒருவர் பிதுகத்தான செய்திகளை செய்து இது இஸ்லாம் என்பதாக மெஹராஜில் சொல்லுவார்களோ அது அறவே இல்லை என்று ஓங்கி உரைக்கி சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் ஆளாக்கி அருள்ன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.